எல்லாரும் லைஃப் ஆர்கனைஸாக வச்சுக்கணும்னு நினச்சி நிறைய ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நான் சொல்கிற இந்த டூல் இன்பில்டாகவே நம்ம ஃபோனில் இருக்கும். ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். நம்ம எவ்வளோ தான் டூ லிஸ்ட் போட்டு வச்சாலும் எண்ட் ஆஃப் தி டேல ரிக்ரெட்டோட தான் படுப்போம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம தெரியாத பேப்பர் ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வைப்போம். ஃபர்ஸ்ட் டே என்னமோ பார்த்து பத்திரமா வச்சுப்போம். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு எங்கே போகணுன்னே தெரியாது. நான் சொல்கிற இந்த டூலில் ஈஸியாக உங்கள் டாஸ்க் அசைன் பண்ணால் போதும். அதுவே கரெக்டாக உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிடும். அது இல்லாமல் இதுக்கு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. டோட்டலாக ஃப்ரீ தான். அண்ட் அதுக்கு சொல்யூஷனாக இருக்க டூல் பார்த்தீங்கன்னா கூகுளோட கேலண்டர் தான். என்னப்பா ப்ரொடக்டிவிட்டிக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, நீ இதை சொல்றேன்னு கேட்டா இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க நோஷன் மாதிரியான டூலை யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நம்மளோட மல்டிபிள் டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நோஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னு சொல்லுவேன். ஆனா சிம்பிளான டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு கூகுள் கேலண்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். நான் கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணி பார்த்ததுல என்னோட ஒர்க் சைக்கிளை கரெக்டா நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதுக்கு லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் மொபைல் இருந்தாலே ஈஸியா நம்மளோட டாஸ்க்கை அசைன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், லெட்ஸ் பில்ட் த சிஸ்டம். ஃபோனில் இருக்க கூகுள் கேலண்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே வந்தீங்கன்னா யூசரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ரைட் சைடில் பாட்டமில் சின்னதாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாபிக் காட்டும். பர்த்டே, டாஸ்க், ஈவெண்ட் சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தான். ஈவெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகும். ஈவெண்ட்னா என்னன்னா அப்பாயின்மெண்ட், மீட்டிங்ஸ், டு டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக இதிலே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை ஷெடியூல் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜூன் 22 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மார்னிங் நான் ஒரு 6 to 6:30 எழுந்திருக்கணும். அதை வந்து நான் செலக்ட் பண்ணி டைட்டிலில் வேக்கப்னு நான் போடுறேன். வேக்கப்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு டெய்லியுமே ஷோ ஆகணுமான்னு கேட்கும். நான் எப்படி இப்போ ஒரு ஈவெண்ட்டை ஷெடியூல் பண்ணுவேன்னா, நாளைக்கான ஈவெண்ட்டை இன்னைக்கு நைட்டே நான் ஷெடியூல் பண்ணிட்டு படுத்துருவேன். காலையில் எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எந்த மாரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி பண்ணிக்கோங்க. டஸ் நாட் ரிப்பீட்டில் போயிட்டு எவ்ரிடே கொடுத்தீங்கன்னா டெய்லிக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 30 minutes பிஃபோர்னு இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா ஒரு 6 o'clock ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா அது வந்து 5:30 உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அது உள்ள நிறைய நோட்டிஃபிகேஷன் மினிட்ஸ் காட்டும். இப்போ 5 minutes பிஃபோர், 10 minutes பிஃபோர், 15 minutes பிஃபோர், இதெல்லாம் வந்து ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜ் வரும். இப்போ நான் 5 minutes கொடுக்குறேன், அப்புறம் 10 minutes கொடுக்குறேன், அப்புறம் 15 minutes கொடுக்குறேன். நான் இத்தனையும் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 15 minutesக்கு முன்னாடி ஒரு வாட்டி, 30 minutesக்கு முன்னாடி ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு எனக்கு 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு என்னோட ஃபோனில் வரும். அப்புறம் கலர் நம்ம செட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணவொடனே டேஷ்போர்டில் இப்படி தான் ஷோ ஆகும். இதேமாரி அன்னைக்கான ஈவெண்ட்டை நான் ஃபுல்லாத்தையுமே வந்து ஷெடியூல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து எல்லா ஈவெண்ட்டையுமே வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 AM நைட்டு 12 AM வரையும் உங்களுக்கு இருக்கிற ஈவெண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நமக்கு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா 30 minutes பிஃபோராகவே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரணும்னு செட் பண்ணியிருந்தோமோ அதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்த்டே அண்ட் டாஸ்க்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து பர்த்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்த்டே கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து நெய்பர்ஸோ யாருக்கோ பர்த்டேன்னு சொல்லிட்டேன்னா அவங்களோட நேமை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டேவோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணோம்னா நமக்கு இயர்லி ஒன்ஸ் அவங்களோட பர்த்டே வரக்குள்ள நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வந்து அவங்களுக்கு விஷஸ் தெரிவிக்கலாம். இதில் டாஸ்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் கேலண்டரில் சொல்கிறத விட கூகுளோட டாஸ்க் ஆப்பில் போய் சொன்னோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அதுக்கு நான் கூகுளோட டாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் யூசரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நியூ லிஸ்ட்டை கிளிக் பண்ணி க்ரோசரிஸ்னு டைப் பண்ணிக்கலாம். க்ரோசரிஸ்ன்னு டைப் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். நான் க்ரோசரிஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கான ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நான் என்னென்னலாம் பை பண்ண போகிறேனோ அதை வந்து நான் இதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வாங்கினதுக்கப்புறம் நான் அதை கிளிக் பண்ணி விட்டேன்னா அது வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு திங்ஸாக வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். இதேமாரி நம்ம ஒரு திங்ஸாக வாங்க கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வாங்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதை வந்து வாங்கலன்னு நினச்சிங்கன்னா இது வந்து மார்க் அன்கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அன்கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எத்தனை லிஸ்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 3 டாட்ஸ் காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலீட் லிஸ்ட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலீட் ஆயிரும். நான் சொன்ன இந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக கூகுள் கேலண்டரை பற்றி பார்த்தாச்சு. ஓகே, இது நம்ம முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஹோம் பேஜில் இது வந்து ஷோ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட விட்ஜெட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் கூகுள் கேலண்டரோட ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அங்கே சேவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த சேவ் பண்ணது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிருக்கும். இந்தமாரி நம்ம ப்ரீஃபாக இழுத்து விட்டதுக்கப்புறம் நமக்கான டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாரி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கூகுள் கேலண்டரை பாஸ்ட் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க் சைக்கிளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒர்க் சைக்கிளில் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். என்னதான் நம்ம ஜென்ரேஷனில் யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் இருந்தால் தான் எந்த விஷயத்துலையும் ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனிவேஸ், நான் சொன்ன இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 1 வீக் அப்புறம் உங்களோட ஒர்க் சைக்கிளில் சேஞ்சஸ் தெரியும்.